தூய ஆவியில் திருமுழுக்கு பற்றி பார்ப்போம். தூய ஆவியில் திருமுழுக்கு என்பது தந்தையின் வாக்குறுதி. லூக்கா எழுதிய நற்செய்தி 24வது அதிகாரத்தில் 49வது வசனம். நம் அனைவருக்கும் தூய ஆவியில் திருமுழுக்கு என்பது இயேசு கூறிய வார்த்தை. தூய ஆவியில் திருமுழுக்கு என்பது இயேசுவை நம்புகிற அனைவருக்கும் உரியது. யோவான் எழுதிய நற்செய்தி 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 37 முதல் 39 வரை. திருத்தூதர் பணி 2வது அதிகாரத்தில் 39வது வசனத்தில் ஒரு நற்செய்தி. ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தொலைவில் உள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது. தூய ஆவியில் திருமுழுக்கு மற்றும் அக்கினி உங்களுக்கு உரியது. தூய ஆவியில் திருமுழுக்கு என்பது தூய ஆவியில் நிரப்பப்படுதல், அளவு கடந்து பெருகும்போது உண்டாவது. இந்த அனுபவம் ஆண்டவரின் பிரசன்னத்தை உங்களிலே கொண்டு வரும். இந்த அனுபவத்திற்கு பிறகு தூய ஆவி உங்களிலே வல்லமையோடு வாசம் செய்வார். உங்களிலே ஆவியின் கொடைகளை தூண்டி எழுப்புவார். நீங்கள் அவரை வெளிப்படையாக உணர முடியும். இந்த வாக்குறுதியானது கடவுள் தமக்கு உரியவர்களாய் அழைத்த அனைவருக்கும் உரியது. இந்த வாக்குறுதி உங்களுக்கானது. நம்புங்கள், ஆண்டவரின் மாட்சியை காண்பீர்கள். இதை அனுபவிக்க வேண்டும் என்றால் இது உங்களுக்கு உரியது என நம்ப வேண்டும். யாரெல்லாம் நம்புகிறீர்களோ அவர்கள் பெற்றுக்கொள்வீர்கள். யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்கள் பெற்றுக்கொள்வர். தூய ஆவியின் நிறைவு யாருக்கு யார் அடம்பிடிக்கிறார்களோ அவர்களுக்கு. கேட்கிறவன் பெறுகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும், தேடுகிறவன் கண்டடைவான். ஜீவநதியின் வாசல் அவருடைய வாழ்வில் திறக்கப்படும். அந்த வாசலை ஒருவரும் அடைக்க முடியாது. அவ்வாசல் அர்ப்பணிப்பு, தூய்மை, மனதுருக்கம் மற்றும் வல்லமையின் வாசல். அந்நதி எங்கெல்லாம் பாய்கிறதோ அங்கு வாழ்வு உண்டு. தூய ஆவியால் நிரப்பப்பட்ட சில மனிதர்களின் வாழ்க்கை அனுபவம் இதோ. இது அருட்தந்தை மாத்யூ நாயக்கம் பரம்பில் பிசி அவர்களின் சாட்சியம். 1966ஆம் ஆண்டு ஜூலை மாதம் ஒரு நாள் மாலை பொழுதில் மெல்லிய சத்தம் ஒன்றை நான் கேட்டேன். அது மிக மென்மையாக வேறுபட்ட குரலில் ரகசியம் பேசுவது போல இருந்தது. கேள், நீ தூய ஆவியை பெற்றுக்கொள்வாய். நான் அதை முக்கியமாக எடுத்துக்கொள்ளவில்லை. என் சொந்த தேவைகளுக்காகவே நான் தொடர்ந்து ஜெபித்து வந்தேன். மறுபடியும் ஆண்டவர் தூய ஆவியினால் நிரப்பப்படுவதன் முக்கியத்துவத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். தொடர்வோமா நண்பர்களே?